வெல்கம் டு தி டிபேட். அதாவது மூலப்பொருள்களை பத்தி பல கோணங்கள்ல ரொம்ப ஆழமா அலசி ஆராயிற ஒரு அறிவுபூர்வமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பார்ப்போம். சொல்லுங்க. இப்போ 1920களில் மேக்ஸ் பிளாங்க் அப்புறம் எர்வின் ஷ்ரோடிங்கர் மாதிரியான விஞ்ஞானிகள் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தப்போ அது எதுக்கு பயன்பட போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. கரெக்டா? ஆமா, எக்ஸாக்ட்லி, அவங்களுக்கே தெரியாது. அது வெறும் கரும்பலைகளை எழுதப்பட்ட சில சமன்பாடுகள் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்க பாக்கெட்ல வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன் வேலை செய்யறதுக்கு அந்த குவாண்டம் இயற்பியல் கோட்பாடுகள் தான் அடிப்படை. கண்டிப்பா. அன்னைக்கு அந்த அடிப்படை அறிவியல், அதாவது ஃபண்டமெண்டல் சயின்ஸ் மேல அவங்க காட்டின அந்த தேடல் இல்லனா இன்னைக்கு இந்த டெக்னாலஜி உலகமே இல்ல. இப்போ நாம இன்னைக்கு விவாதிக்க போற விஷயம் ப்ராஜெக்ட் பிளெயின் டாக்கோட ஒரு முக்கியமான அங்கமான ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங் லேப் இல்லனா பிபிஎல் லேப மையமா வச்சு அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. நிச்சயமா. செயற்கை நுண்ணறிவு, அதான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இயற்பியல், வேதியியல், உயிரியல் மாதிரியான கோர் சயின்ஸோட முக்கியத்துவம் ஏன் குறைஞ்சுக்கிட்டே வருது, அதை எப்படி மீட்டெடுக்கலாம்ங்கிறது தான் இன்னைக்கான மைய கேள்வி. இதுல என்னோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது. அடிப்படை அறிவியலை காப்பாத்தணும்னா நாம கலாச்சார ரீதியா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதாவது கல்ச்சரல் சேஞ்ச் வேணும்னு சொல்றீங்க. ஆமா. குறிப்பா ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் எனப்படும் அந்த பிபிஎல் செயல்முறை வழிகற்றல் மூலமா மாணவர்களோட கவனத்தையும், அதான் அட்டென்ஷன், அதையும் ஆர்வத்தையும் மாற்றுவது தான் இதுக்கான ஒரே அடிப்படை தீர்வு. நான் இந்த நிலைப்பாட்டை முன்வைக்கிறேன். ஓகே, இந்த டாபிக்கை நாம பேசுறது ரொம்பவே அவசியமான ஒன்று. நீங்க சொல்ற அந்த ஆர்வத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா அதாவது நான் இதை ஒரு மாறுபட்ட கோணத்துல பார்க்கறேன். டாக்டர் மனோரஞ்சன் தத்தாவோட கட்டுரையை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது மாணவர்களோட ஆர்வமும் அவங்களோட கல்வி முறையும் மட்டுமே இந்த மாபெரும் வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திடாதுங்கிறது என்னோட உறுதியான நிலைப்பாடு. இதுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு மாற்றம் தேவை. கட்டமைப்பு மாற்றம்னா என்ன மாதிரி சொல்றீங்க? அதாவது ஃபண்டிங், அப்புறம் மானியங்கள், உறுதியான கொள்கை ஆதரவு, சுருக்கமா சொல்லணும்னா சரியான சலுகைகள், அதான் இன்சென்டிவ்ஸ். இது இல்லாம வெறும் ஆர்வத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அடிப்படை அறிவியலை காப்பாற்ற முடியாது. சரி, நாம 2 பேருமே அடிப்படை அறிவியல் வீழ்ச்சியடையுதுங்கிற அந்த புள்ளியில ஒத்து போறோம். ஆமா, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனா அதை எப்படி சரி பண்றதுங்கிற இடத்துல தான் நாம மாறுபடுறோம். முதல்ல நான் ஏன் இந்த கவனம், அதாவது அட்டென்ஷன் மற்றும் ஆர்வம் தான் முக்கியம்னு சொல்றேன்னு கொஞ்சம் விளக்குறேன். இன்னைக்கு எல்லாரும் ஏஐய கொண்டாடுறோம். அது எல்லா துறைகளையும் அப்படியே மாத்திட்டு இருக்கு. ஆமா. ஆனா அந்த ஏஐ எப்படி உருவாச்சு? நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏஐங்கிறது வெறும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு. ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க அடிப்படை கணிதமும் உயிரியலும் தான். ஒரு நியூரல் நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுது? நம்ம மூளையோட நியூரான்கள் மாதிரி. எக்ஸாக்ட்லி. நம்ம மூளையில நியூரான்கள் எப்படி தகவல்களை பரிமாறிக்குதுங்கிற அந்த நியூராலஜி கான்செப்டை அப்படியே காப்பி பண்ணி உருவாக்கப்பட்டது தான் அது. அதே போல அதுக்குள்ள நடக்கிற டேட்டா ப்ராசஸிங் எல்லாமே லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ் மாதிரியான கோர் மேத்தமேட்டிக்ஸ். இந்த அடிப்படை அறிவியல் இல்லைன்னா ஏஐங்கிற ஒன்று பிறந்திருக்கவே முடியாது. உண்மைதான், நான் அதை மறுக்கவே இல்லையே. அடிப்படை அறிவியல் இல்லாம ஏஐ வந்திருக்க முடியாது. அங்கதான் நான் வரேன். இப்போ ஏஐக்கு டேட்டாவை வேகமா ப்ராசஸ் பண்ண தெரியும், பேட்டர்ன்களை கண்டுபிடிக்க தெரியும். ஆனா ஏஐக்கு உள்ளுணர்வு கிடையாது. அதான் இன்ட்யூஷன். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு புதுசா ஒரு கேள்வியை கேட்கிற திறனோ அந்த கியூரியாசிட்டியோ அதுக்கு இல்ல. ஒரு அருமையான உதாரணம் சொல்றேன், கேளுங்க. ஏஐய ஒரு மிகச்சிறந்த லைப்ரேரியன் மாதிரி நம்ம கற்பனை செஞ்சுக்கலாம். நீங்க என்ன கேட்டாலும் உலகத்துல இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் அலசி ஆராய்ஞ்சு நொடியில உங்களுக்கு தேவையான தகவலை எடுத்து கொடுத்துடும் அந்த லைப்ரேரியன். ஓஹோ, நல்ல உதாரணம். ஆனா அந்த லைப்ரேரியன்ல வைக்கிறதுக்கான புது புத்தகங்களை அந்த லைப்ரேரியன் எழுத முடியாது. புது புத்தகங்களை எழுத ஆழமான சிந்தனையும் கற்பனை திறனும் உள்ள ஒரு ஆசிரியர் வேணும். சரி. அந்த ஆசிரியர்கள் தான் அடிப்படை அறிவியலாளர்கள். அதனால தான் மனிதர்களுக்கு ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிற திறனை வளர்க்கணும்னு நான் உறுதியா சொல்றேன். அதுக்கு கல்வி முறையில ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங் ரொம்ப முக்கியம். மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுற சிஸ்டத்தை மாத்தி மாணவர்களோட சிந்தனையில கவனம் செலுத்தினா மட்டும்தான் புது ஆசிரியர்களை நம்ம உருவாக்க முடியும். உங்க லைப்ரேரியன் ஆசிரியர் உதாரணம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி புது புத்தகங்களை எழுத ஆசிரியர்கள் தேவைதான். ஆனா சொல்லுங்க. டாக்டர் தத்தாவோட கட்டுரையை நீங்க கொஞ்சம் ஆழமா படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மை புரியும். இன்னைக்கு அடிப்படை அறிவியல்ல புது புத்தகங்கள் எழுதப்படாம இருக்கிறதுக்கு காரணம் எழுத ஆள் இல்லாதது இல்ல. பின்னா வேற என்னவா இருக்கும்?
அந்த புத்தகங்களை எழுதுனா அதுக்கு சரியான சன்மானம் கிடைக்காதது தான், அதாவது சலுகைகள் இல்லாதது தான் நிஜமான பிரச்சனை. இன்சென்டிவ்ஸ் இல்லைங்க. அதாவது நீங்க ஃபண்டிங் பிரச்சனையே சொல்றீங்க, கரெக்டா? வெறும் ஃபண்டிங் மட்டும் இல்ல, நான் மொத்த ஆராய்ச்சி நிறுவனங்களோட கட்டமைப்புமே, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சருமே தப்பா இருக்குன்னு சொல்றேன். இப்போ ஒரு யுனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபசர் இருக்காருன்னா அவரோட வெற்றி எதை வச்சு அளக்கப்படுது? அவர் பண்ற ரிசர்ச் இல்ல, ஒரு வருஷத்துல எத்தனை பேப்பர் பப்ளிஷ் பண்ணாரு, அதுலேருந்து ஏதாவது காப்புரிமை கிடைச்சதா, அதனால யூனிவர்சிட்டிக்கு உடனே என்ன லாபம் வந்துச்சு, இதுதான் அளவுகோல், அதான் மெட்ரிக்ஸ். இப்படி ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்டை மட்டுமே எதிர்பார்த்து ஃபண்டிங் கொடுக்கறப்போ எந்த ஒரு விஞ்ஞானியாவது வருஷக்கணக்கில் உட்காந்து அடிப்படை அறிவியல ரிசர்ச் பண்ணுவாரா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம் இல்ல, நடக்கவே நடக்காது. இப்போ சி.வி. ராமன் ராமன் விளைவை கண்டுபிடிச்சப்போ அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட இயந்திரத்தையோ ஒரு ப்ராடக்டையோ உருவாக்குறதுக்காக அதை பண்ணல. கடல் ஏன் நீல நிறமா இருக்கேங்கிற ஒரு தூய்மையான ஆர்வத்துல செஞ்சாரு. ஆமா, அந்த கியூரியாசிட்டி. ஆனா இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துல கடல் ஏன் நீளமா இருக்குன்னு நான் ஒரு 10 வருஷம் ரிசர்ச் பண்ண போறேன்னு ஒருத்தர் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் கொடுத்தா அவருக்கு 1 பைசா கூட கிராண்ட் கிடைக்காது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆர்வம் இல்லைங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. அந்த ஆர்வத்துக்கு தீனி போட்டு அதை வளர்க்கக்கூடிய நிறுவன அமைப்புகள் இங்க இல்லைங்கிறது தான் வீழ்ச்சிக்கு காரணம். ஓகே, நீங்க சொல்ற அந்த மெட்ரிக்ஸ் பிரச்சனை எனக்கு புரியுது. ரிசர்ச் உலகத்துல இந்த பப்ளிஷ் ஆர் பெரிஷ் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. பேப்பர் பப்ளிஷ் பண்ணலைன்னா ஃபண்டிங் கட் ஆயிடும்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, இந்த நிறுவன அமைப்புகளும் அரசாங்கங்களும் தன்னிச்சையா செயல்படுறது இல்லையே. சமூகத்துல என்ன தேவையோ, மக்கள் எதை கொண்டாடுறாங்களோ அதுக்கு தானே அவங்களும் ஃபண்ட் பண்ணுவாங்க. சரி, அதனாலதான் அந்த மாற்றத்தை அடித்தளத்திலேருந்து, அதாவது கல்வி முறையிலிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றேன். நான் ஏன் இந்த பிபிஎல் அவ்வளோ வலியுறுத்துறேன்னு கொஞ்சம் விளக்கிறேன். சாதாரண கல்வி முறைக்கும் பிபிஎல்லுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இப்போ வகுப்பறையில ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன அப்படின்னு கேட்டு புக்கில் இருக்கிறத மனப்பாடம் செஞ்சு எழுத சொல்றது சாதாரண முறை. ஆனா பிபிஎல்ல பாத்தீங்கன்னா, பாலைவனத்துல அவ்வளோ வெயில் அடிக்குதே, தண்ணியே இல்லையே, அங்க ஒரு கள்ளிச்செடி மட்டும் எப்படி வாழுது அப்படின்னு ஒரு ஓப்பன் எண்டட் கேள்வியை கேட்போம். ஓகே, ஒரு பிராக்டிக்கலான கேள்வி. இதனால என்ன மாறும்னு நினைக்கிறீங்க? இது அந்த மாணவனோட சிந்தனையை அப்படியே மாத்துது. சாக்ரட்டிக் செமினார் முறையில விவாதிக்கிறப்போ அந்த மாணவன் தானே போய் பல விஷயங்களை தேடி படிக்கிறான். முக்கியமா பிபிஎல் முறையில தோல்விங்கிறது ரொம்ப இயல்பான ஒண்ணு. அதான் நார்மலைஸ் ஃபெயிலியர். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்க 1000 முறை தோத்து போனார்னு நாம படிக்கிறோம். ஆனா நம்ம ஸ்கூல் சிஸ்டத்துல ஒரு தடவை ஃபெயில் ஆனா கூட அவனை முட்டாள்னு முத்திர குத்திடுறோம். எனக்கு தெரியாது, நான் இதை தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு விஞ்ஞானியோட முதல் படி. உண்மைதான். இந்த மனநிலைய நாம சின்ன வயசுல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விதைக்கலனா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அரசாங்கம் நாளைக்கே பல கோடிகளை ஃபண்டிங்கா கொட்டி கொடுத்தாலும் அதை வாங்கி சரியான முறையில ரிசர்ச் பண்ற அளவுக்கு தகுதியான ஆட்கள் நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. அதனாலதான் கல்வி மூலமா கிடைக்கிற அந்த கவனம் தான் அஸ்திவாரம்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்ற இந்த பிபிஎல் மெத்தட் ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு மாணவன் இந்த மாதிரி பாலைவனத்துல செடி எப்படி வளருதுன்னு கத்துக்கிட்டு தோல்வியை கண்டு பயப்படாம மிகச்சிறந்த ஒரு சுயாதீனமான சிந்தனையாளனா, அதான் இண்டிபெண்டன்ட் திங்கரா பள்ளி படிப்பு முடிச்சு வெளியே வர்றான்னு வச்சுப்போம். இதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓகே. ஆனா அடுத்த கட்டத்துல அவன் ஒரு பெரிய ரிசர்ச் லேபுக்குள்ள நுழையும் போது அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? என்ன நடக்கும்னு சொல்றீங்க? அவனோட அந்த கியூரியாசிட்டிய இந்த சிஸ்டம் அப்படியே நசுக்கிடுது. ஏன்னா இன்றைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் சுதந்திரமா சிந்திக்கிற ஆட்களை விரும்புறதே இல்ல. அப்படியா சொல்றீங்க? கண்டிப்பா. அவங்களுக்கு தேவை திறமையான உற்பத்தியாளர்கள், அதான் எஃபிஷியன்ட் ப்ரொடியூசர்ஸ், அதாவது சொன்ன வேலையை செஞ்சு உடனே ரிசல்ட் கொண்டு வர்ற ஆட்கள். நீங்க ஸ்கூல்ல சோக்ரிட்டிக் முறையில எவ்வளவுதான் கேள்வி கேட்டு பழகியிருந்தாலும் ஒரு லேபுக்குள்ள போனா உன்னோட ஐடியாவெல்லாம் வச்சுக்கோ, இந்த ப்ராஜெக்டை முடிச்சாதான் அடுத்த மாசம் உனக்கு சம்பளம் அப்படின்னு சிஸ்டம் சொல்லும்போது அந்த மாணவன் என்ன பண்ணுவான்? பாதுகாப்பான வழியை தேர்ந்தெடுப்பான். எக்ஸாக்ட்லி. ரொம்ப ஈஸியா சக்சஸ் ஆகக்கூடிய சின்ன சின்ன ஆராய்ச்சிகளை மட்டும்தான் பண்ணுவான். ரிஸ்க் எடுத்து பெரிய விஷயங்களை கண்டுபிடிக்க மாட்டான். டாக்டர் தத்தா தன்னோட கட்டுரையில இதே தான் சொல்றார். அடிப்படை அறிவியலை புறக்கணிப்பதுங்கிறது வெறும் இன்னைக்கு நடக்கிற கண்டுபிடிப்புகளை மட்டும் இழக்கிறது இல்ல, எதிர்கால கண்டுபிடிப்பாளர்களை, அறிவியல் தலைவர்களை உருவாக்குற திறனையே நாம அழிச்சிட்டு இருக்கோம். இந்த அளவுகோல்கள் மாறாம நீங்க ஸ்கூல்ல மட்டும் பிபிஎல்ல அறிமுகப்படுத்துறதால எந்த பயனும் இல்ல. நீங்க சொல்றது கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா? ஒரு நிறுவனத்தால ஒரு மனிதனோட உண்மையான தேடலை முழுசா அழிச்சிட முடியும்னு நான் நம்பல. எப்படி நம்பாம இருக்க முடியும்? சிஸ்டம் அப்படிதானே இருக்கு. ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட அந்த புகழ்பெற்ற வார்த்தைகளை இங்க நாம நினைவு கூறலாம். கேள்வி கேட்பதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது.
ஐன்ஸ்டீன் ஒரு பேட்டன்ட் ஆஃபீஸ்ல சாதாரண கிளர்க்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ தான் சார்பியல் கோட்பாட்டை உருவாக்குனாரு. அவருக்கு எந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் அப்போ ஃபண்ட் பண்ணலையே. அது ஒரு விதிவிலக்கு. அந்த ஆர்வம் அவரை சும்மா இருக்க விடல. இதுதான் நான் சொல்ற அந்த கவனம். இந்த கவனத்தை எப்படி ஒரு கலாச்சாரமா மாத்துறதுங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கிற சவால். கலாச்சார மாற்றம்னா எதை மீன் பண்றீங்க? மக்கள்கிட்ட சயின்ஸ் பத்தின விழிப்புணர்வு கொண்டு வந்துடுவாரு. உதாரணமா ஊடகங்கள்ல அறிவியலாளர்களை எப்படி காட்டுறாங்க. சினிமாலையும் சீரியல்லையும் ஒரு சயின்டிஸ்ட்னா பரட்டை தலையோட சோதனை குழாயை வெடிச்சுக்கிற ஒரு விசித்திரமான ஆளாதான் காட்டுறாங்க. அத மாத்தணும். சரி, ஒரு பாசிட்டிவ் இமேஜ் வேணும். ஆமா, அவங்க எப்படி சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கறாங்கங்கறத ஹீரோயிசமா காட்டணும். உள்ளூர்ல அறிவியல் திருவிழாக்கள், சிட்டிசன் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா அறிவியலை மக்கள் கொண்டாடும் ஒரு விஷயமா மாத்தணும். ஒரு சமூகம் அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குச்சுன்னா அரசியல்வாதிகளும் கொள்கை வகுப்பாளர்களும் தானாவே அதுக்கு நிதியை ஒதுக்க தொடங்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு வேணும்ல. ஆக சமூகத்தோட கவனம் தான் அந்த மாற்றத்துக்கான முதல் புள்ளி. இல்ல, நான் இதை ஏத்துக்க மாட்டேன். இது ரொம்ப ஐடியலிஸ்டிக்கா இருக்கு. ஒரு சமூகத்தோட கவனம் தானா ஃபண்டிங் உருவாக்கிடும்னு சொல்றது வரலாற்றுக்கே முரணானது. ஏன் இப்படி சொல்றீங்க? டாக்டர் தத்தாவோட கட்டுரையில வர்ற ஒரு வலிமையான உருவகத்தை நான் இங்க சொல்லியாகணும். சலுகைகள் இல்லாத கவனம் என்பது எரிபொருள் இல்லாத கார் போன்றது. அது எங்கும் செல்லாது. ஓஹோ. நீங்க காரை ரொம்ப அழகா டிசைன் பண்ணலாம், மக்கள் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு அதை வேடிக்கை பார்க்கலாம். ஆனா டேங்க்ல பெட்ரோல் இல்லைன்னா அது 1 இன்ச் கூட நகராது. வரலாற்றை கொஞ்சம் உற்று நோக்கினா இது எவ்வளவு உண்மைன்னு உங்களுக்கு புரியும். சரி, நீங்க வரலாற்றையே சொல்லுங்க பாப்போம். எந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு? இப்போ 1960கள்ல அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடந்த விண்வெளி போட்டி எடுத்துக்கோங்க. அன்னைக்கு திடீர்னு 2 நாட்டு மக்களுக்கும் நிலாவுல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆர்வம் வந்ததால இது நடக்கல. பனிப்போர் காலகட்டத்துல விண்வெளியில யார் ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் உலக நாடுகள் மத்தியில பவர் அதிகம்னு அரசுகள் நினைச்சது. தேசிய பெருவை மற்றும் ராணுவ ஆதிக்கம்ங்கிற பேரோட அரசாங்கம் பல பில்லியன் டாலர்களை நாசாவுக்கும் தங்களோட விண்வெளி மையங்களுக்கும் கொட்டி கொடுத்துச்சு. ஆனா அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. இருங்க, சயின்டிஸ்டுகளுக்கு அதீத ஊக்கத்தொகைகளும் மானியங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பணமும் அந்த உறுதியான கொள்கை ஆதரவும் தான் இயற்பியல்லையும் பொறியியல்லையும் அந்த மாபெரும் பாய்ச்சலை உருவாக்குச்சு. இன்னொரு உதாரணம் சொல்றேன். 2000கள்ல நடந்த பயோடெக் புரட்சியை பாருங்க. மெடிக்கல் ஃபீல்டுல அவ்ளோ பெரிய முன்னேற்றம் வந்ததுக்கு காரணம் வெறும் ஆர்வம் இல்ல. பின்ன அதுக்கு பின்னால இருந்த காப்புரிமை சலுகைகள், அதனால கிடைச்ச பல பில்லியன் டாலர் விசி ஃபண்டிங், இதுதான் அந்த புரட்சியை சாத்தியமாக்குச்சு. நம்ம இந்தியாவோட இஸ்ரோ அவ்ளோ பெரிய சக்சஸ் ஆனதுக்கு காரணம் என்ன? தொடர்ச்சியான ஆதரவு. எடுத்துக்கிறேன். கார் ஓடுறதுக்கு எரிபொருள் ரொம்ப அவசியம். அதை நான் மறுக்கவே இல்ல. ஆனா எரிபொருள் இருக்குங்கிறதுக்காக நாம எந்த திசையில போறோம், நம்ம டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு ஒரு தெளிவில்லாம வண்டியை ஓட்டுனா என்ன ஆகும்? திசையை அறியாம எங்கேயோ போய் முட்டிக்க வேண்டியதுதான். நான் என்ன சொல்றேன்னா, ஃபண்டிங் தேவைதான். ஆனா எந்த துறைக்கு நாம ஃபண்ட் பண்ணணும்னு முடிவு பண்றதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும்ல. சரி, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கோம். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், கிளைமேட் சயின்ஸ் மாதிரியான துறைகள் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இதுலெல்லாம் ஏஐ ஒரு பிரம்மாண்டமான கருவியா பயன்படுது. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஐ ஒரு டூல் மட்டும்தான். ஆமா. தகவல்களை வேகமா பகுப்பாய்வு பண்றதுக்கு ஏஐய பயன்படுத்தலாம். ஆனா அந்த தகவல்கள் மூலமா பிரபஞ்சத்தோட ஆழமான உண்மைகளை கண்டுபிடிக்க ஒரு மனித மூளை வேணும். ஆழமான தியரட்டிக்கல் நாலேஜ் இருக்கிற மனுஷங்க இல்லாம ஏஐ தானா எந்த ஒரு புது விதியையும் கண்டுபிடிச்சிடாது. உண்மைதான். நாம அடிப்படை அறிவியல் மேல இருக்கிற கவனத்தை குறைஞ்சிக்கிட்டோம்னா ஏஐய வெறும் ஆட்டோமேஷன் பண்றதுக்கு, அதாவது ஃபேக்டரியில ரோபோட் வச்சு வேலை வாங்குற மாதிரி, இல்லைனா கஸ்டமர் கேர் சாட்பாட் உருவாக்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். பிரபஞ்சத்தோட ரகசியங்களை அவிழ்க்க பயன்படுத்த மாட்டோம். அதனால எந்த திசையில போகணும்னு தீர்மானிக்கிற அந்த அடிப்படை அறிவியலின் மீதான தாகம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. திசை தெரியாம பயணிக்க கூடாதுதான். ஆனா அந்த பயணத்தை நாமளே தொடரணுமா, இல்ல வேற யாராவது ஓட்டுற கார்ல நாம பின்னாடி உட்காந்துட்டு போறோமாங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. ஓ, அப்படி வரீங்களா? ஆமா. இன்னைக்கு நாம எதிர்கொள்ற மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு டாக்டர் தத்தா தன் கட்டுரையில சுட்டி காட்டுறார் தெரியுமா? தொழில்நுட்ப தன்னாட்சிய, அதான் டெக்னாலஜிக்கல் ஆட்டானமியை எழுந்துட்டு இருக்கிறது தான். அதாவது அடிப்படை அறிவியல்ல நீண்ட கால பார்வையில முதலீடு செய்யாத ஒரு நாடு நாளடைவுல வெறும் கன்சியூமரா சுருங்கிடும். மத்த நாடுகள்ல கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியை காசு கொடுத்து வாங்குற ஒரு மார்க்கெட்டா மட்டும்தான் நாம இருப்போம். அதாவது நாம வெறும் கன்சியூமரா மாறிடுவோம்னு சொல்றீங்க? ஆமாம்.
இன்னைக்கு நிலைமைய பாருங்க. அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர்கள், அதாவது இந்த கம்ப்யூட்டர் சிப்கள், அப்புறம் நவீன மருத்துவ உபகரணங்கள், ஏன் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு கூட நாம அமெரிக்காவையும் தைவானையும் ஐரோப்பாவையும் தான் சார்ந்திருக்கோம். இது ஏன் நடந்துச்சு? அப்ளைடு சயின்ஸ் மேல இருந்த ஆர்வம். கரெக்ட். ஏன்னா நாம எப்போதுமே இந்த அப்ளைட் சயின்ஸ், அதாவது பயன்பாட்டு அறிவியல்ல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். இந்த பொருளை வச்சு என்ன லாபம் பார்க்கலாம், இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு உடனடி பலன் தர்ற விஷயங்களுக்கு மட்டும் ஃபண்டு பண்ணோம். ஆனா இது ஏன் இப்படி வேலை செய்யுதுங்கிற அடிப்படை அறிவியலை புறக்கணிச்சிட்டோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 1900ஆம் ஆண்டு மேக்ஸ் பிளாங்க் ஒரு சூடான பொருள்ல இருந்து வெளிச்சம் எப்படி வருதுங்கிற அந்த கரும்பொருள் கதிர்வீச்சு பிரச்சனைய சால்வ் பண்றதுக்காக குவாண்டம் கோட்பாட்டை முன்மொழிஞ்சாரு. ஆமா, அந்த நேரத்துல அதனால என்ன யூஸ்னு அவருக்கும் தெரியாது, அவருக்கு ஃபண்ட் பண்ணவங்களுக்கும் தெரியாது. ஆனா அந்த அடிப்படை அறிவியல் கண்டுபிடிப்பு தான் 50 வருஷம் கழிச்சு டிரான்சிஸ்டர்களாகவும் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் புரட்சியாகவும் மாறுச்சு. அதே போல 1950கள்ல வாட்சன் மற்றும் கிரிக்கு டிஎன்ஏயோட சுருளமைப்பை கண்டுபிடிச்சப்போ அது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பயோடெக்னாலஜிக்கும் ஜீன் எடிட்டிங்க்கும் அடித்தளமா மாறும்னு யாரும் எதிர்பார்க்கல. கண்டிப்பா எதிர்பார்க்கல. தோல்விகளை பொருட்படுத்தாம, எந்த ஒரு உடனடி லாபத்தையும் எதிர்பார்க்காம தொடர்ச்சியா நிதி உதவி செய்யக்கூடிய நிறுவன கட்டமைப்புகள் இல்லைன்னா ஒரு நாடு தன்னோட இறையாண்மையே இழக்க நேரிடும். நீங்க சொல்ற இந்த தொழில்நுட்ப இறையாண்மை அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஆழமானது. இங்கேதான் நம்ம 2 பேருமே ஒரு புள்ளில இணையறோம்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அதாவது அடிப்படை அறிவியல் இல்லைன்னா எந்த ஒரு நாடும் உண்மையான வளர்ச்சியை அடைய முடியாதுங்கிறதுல நமக்குள்ள எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு நாடு இன்னொரு நாட்டை சார்ந்து இருக்க கூடாதுங்கிறதுலயும் நாம ஒத்துப்போறோம். ஆனா அந்த அடிப்படை அறிவியலை காப்பதற்கான தொடக்க புள்ளி ஏதுங்கிறதுல தான் நம்ம விவாதம் நிக்குது. சரி, நான் இன்னமும் உறுதியா நம்புறது என்னன்னா, மாணவர்களிடமிருந்து இந்த மாற்றத்தை தொடங்கிறது தான் நிரந்தரமான தீர்வை தரும். ஏன்னா டெக்னாலஜி வளர வளர இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க ஸ்கிரீன்களுக்கு அடிமையாகி தங்களோட கவனிக்கும் திறனையே இழந்துட்டு இருக்காங்கன்னு ப்ராஜெக்ட் பிளேன் டாக் ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. ஒரு சின்ன வீடியோ பார்த்தா உடனே டோபமைன் கிடைக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல மாணவர்களோட சிந்தனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருங்கிடாம இருக்கணும்னா பிபிஎல் முறையிலான கல்வி ரொம்ப அவசியம். அறிவியல்ங்கிறது வெறும் மனப்பாடம் பண்ற ஒரு பாட புத்தகம் கிடையாது, அது ஒரு சிந்திக்கும் முறை. கார்ல் சாகன் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, அறிவியல் என்பது அறிவின் தொகுப்பு மட்டுமல்ல, அது ஒரு சிந்தனை முறை அப்படின்னு. அருமையான வரிகள். அந்த சிந்தனை முறைய நாம பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் விதைக்கலன்னா அரசாங்கம் நாளைக்கு பல ஆயிரம் கோடிகள சலுகைகளை அறிவிச்சா கூட அந்த சலுகைகளை பயன்படுத்திக்கிட்டு உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சிகளை பண்றதுக்கு அடுத்த தலைமுறை விஞ்ஞானிகளே நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. அதனால கலாச்சார ரீதியான கவனமே அஸ்திவாரம். உறுதியான சலுகைகளும் கொள்கைகளுமே அந்த எரிபொருள். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப ஆர்வமா சயின்ஸ் படிக்கலாம். ஆனா படிச்சு முடிச்சதும் அவனுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு வேணும்ல. கண்டிப்பா வேணும். அவனோட கண்டுபிடிப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும், காப்புரிமை பாதுகாப்புகள் இருக்கணும், அவனோட லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க ஃபண்டிங் ஈஸியா கிடைக்கணும். இது எதுவுமே இல்லாம வெறும் ஆர்வத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தர் தன்னோட வாழ்நாள் முழுவதையும் ஒரு இருட்டறை கூட ஆராய்ச்சி பணிக்காகவே தியாகம் பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுவும் நியாயமான வாதம்தான். உண்மையிலே நாம பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு நற்சுழற்சி, அதான் வர்ச்சுவஸ் சைக்கிள். மூலக்கட்டுரையில டாக்டர் தத்தா இதை ரொம்ப அழகா குறிப்பிடுறார். சமுதாயத்துல அடிப்படை அறிவியல் மேல கவனம் அதிகரிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அரசியல்வாதிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அந்த அழுத்தத்தின் காரணமா அவங்க சிறந்த சலுகைகளையும் நிதியுதவியையும் உருவாக்குறாங்க. ஓஹோ, ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஆமா, அதே போல ஒரு நாட்டுல ரிசர்ச் பண்றதுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும்போது அந்த துறை லாபகரமானதா மாறுது. அப்போ இன்னும் நிறைய திறமையான மாணவர்கள் வேறு துறைகளுக்கு போகாம அடிப்படை அறிவியலை நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. ஆக இது ஒன்னோடு ஒன்னு பிணைக்கப்பட்ட ஒரு சுழற்சி. இந்த இரண்டும் சேரும்போதுதான் நாம எதிர்பார்க்கிற அந்த தொழில்நுட்ப இறையாண்மை சாத்தியமாகும். இந்ததான் முட்டை முதல்ல வந்ததாங்கிற விவாதம் மாதிரி தோணலாம். ஆனா ரெண்டுமே ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள்ங்கிறத நாம இப்போ உணர்றோம். செயற்கை நுண்ணறிவு யுகத்துல அடிப்படை அறிவியலை காக்க சமூகத்தின் கவனம் மற்றும் கட்டமைப்பு சலுகைகள் ஆகிய இரண்டும் ஒண்ணுக்கொன்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சுழற்சியா இயங்கணுங்கிறதுல நம்ம 2 பேருமே ஒத்துக்கிறோம். நிச்சயமா. ஏஐங்கிறது இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு கட்டடமா உயர்ந்து நிக்குது.
அது பல மாயங்களை செய்யுது. ஆனா அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற அஸ்திவாரமான இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த அஸ்திவாரத்தை வலுப்படுத்த நீங்க சொல்ற மாதிரி அரசாங்கங்களோட கொள்கை ஆதரவும் நீண்டகால முதலீடுகளும் தேவை. அதே சமயம் நான் வலியுறுத்துற மாதிரி ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்கிற புது தலைமுறையும் நாம பிபிஎல் மூலமா உருவாக்கணும். கண்டிப்பா. எந்த ஒரு கண்டுபிடிப்புக்கும் உடனடி லாபத்தை மட்டும் எதிர்பார்க்காம பல வருஷங்கள் கழிச்சு அது ஒட்டுமொத்த மனித குலத்தையே எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு தொலைநோக்கு பார்வையோட நாம சிந்திக்க தொடங்குறப்பதான் உண்மையான அறிவியல் வளர்ச்சி சாத்தியமாகும். அருமையான பதிவு. இந்த விவாதத்தின் மூலமா நிறைய ஆழமான விஷயங்களை நாம அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். நேயர்களாகிய நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? உடனடியா கிடைக்கிற லாபங்களை தாண்டி அடிப்படை அறிவியலோட முக்கியத்துவத்தை நாம எப்படி உணர்றோம்? ஆமா. எதிர்காலத்துல நாம ஏஐய வெறும் காசு கொடுத்து வாங்குற நுகர்வோரா மட்டும் இருக்க போறோமா, இல்ல அந்த ஏஐக்கே அடித்தளமா இருக்கிற அடிப்படை அறிவியலை ஆராய்ஞ்சு புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்குற தலைவர்களா மாறப் போறோமா? அந்த ஆழமான கேள்விய உங்களோட சிந்தனைக்கே விட்டுடுறோம். டாக்டர் தத்தாவோட இந்த கட்டுரையில விவாதிக்கிறதுக்கு இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து தேடுவோம், தொடர்ந்து கேள்விகள் கேட்போம். உண்மைதான். கேள்வி கேட்கறது தான் அறிவியலோட தொடக்கம். அந்த தேடல் என்றுமே தொடரட்டும். ஒரு நல்ல உரையாடல். நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.